முகம் தெரியாம யாருமே இல்லாத அதுன்னு சொல்லி ஆகாய மரிய பூமாதேவி சாட்சியா எங்க அண்ணன் கோபால கண்ண மேல சத்தியம் கேட்டியா அக்கான்னுகிட்டு உறவு கொண்டு எந்த ஊரு அக்கான்னு கூப்பிடுறீ எப்படி நானும் மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜ மகள் ஐய ஆமா என் பெயரும் மின்னல் வழி சரி எப்படி ஒரு மகள் கொஞ்சம் அடங்கு மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் குமார்த்தி மின்னல் ஒளி என்று சொன்னா நீங்க இருப்பது மேகலோகம் நாங்க இருப்பது இந்த பூ உலகம் பூ உலகத்திலே அதுவும் அர்த்தம் சந்திரகுலத்துல பிறந்த மன்னனை கல்யாணம் செய்தது உண்மையா இருந்தா சத்தியத்தை தவற மாட்டாங்க ஆனகுந்தி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அம்மா சுபத்ரா ஆகாய சாட்சியாவும் பூமி சாட்சியாவும் உங்க அண்ணன் கோபால கண்ணு மேல சத்தியம்னு சொல்லி கேட்ட எதுக்குன்னு கேட்டதுக்கு உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் தீர்த்து வைக்கிறது சத்தியம் கேட்ட சத்தியம் கொடுத்தேன் அப்புறம் அக்கா அண்ணு உறவு கொண்டாடுற ஐயா நீ இருப்பது இந்த பூவுலகா உனக்கும் எனக்கும் என்ன உறவு எந்த சொந்தம் எந்த வழியா அந்த வழியா இந்த வழியா எப்படி என்ன வந்து அக்கான்னு கூப்பிடுறேன் நீங்க யாரு கல்யாணம் செய்தீங்க நீ கல்யாணம் செய்த மாப்பிள்ளை யாரு அவரை கேக்குறியா கல்யாணம் செய்த கணவன் யாரு தெரியுமா அந்த ஆண்டவகாராஜன் குந்தமாதேவி மத்ராதேவிக்கு பிறந்த பிள்ளைகள் ஐவராஜாக்கள் இருவருக்கு மூத்தவர் இருவருக்கு இளையவரும் 10 அழகு 11 ராமதேத்த படைத்த வளையாத வில்ல வளைத்த காண்டா வனத்து எரித்து காண்டிவன் என்று பெயர் பெற்ற 32 அர்ச்சனம் பொருந்திய அர்ஜுனுடைய மனைவி சுபத்திரா நீங்க இருப்பது மேகலோகம் நாங்க இருப்பது இந்த பூவுலகம் எப்படி கல்யாணம் செய்தாலும் கேட்கறதான் பதில் இது என்ன ஊர் தெரியுமா குறைச்சு உனக்கு பேரு நொந்த பலகாரம்னு இந்த ஊரே பேரு வரும்புற நொந்த பலகாரம் ஒரு தெரியும் நொந்த பலகாரம் எப்படி உனக்கு எனக்கு ஒரு மாதிரி கேட்கிற எப்படி கல்யாணம் செய்த அவர் எங்க வந்தாரு என்ன கல்யாணம் செய்து 3 வருடம் 3 மாதங்கள் ஆகிவிட்டது சரி எப்படி வந்தார் ஆமா 10வது பேரிட வனத்திலே 60 அடி தசகமம் நாட்டி அர்ஜுனன் தபம் செய்தார் ஏன் பங்காளியை ஜெயிக்க வேண்டும் என்று சிவபெருமான் இருக்கக்கூடிய பாசுவதைகளை வாங்க அவர் தவம் செய்தார் எதிரி என்று சொல்லக்கூடியவர்களை ஜெயம் பெற வேண்டும் என்றால் சிவபெருமான் இருக்கக்கூடிய பாசுவதை கனியை வாங்கி கொண்டு வந்தால் ஜெயம் பெறலாம் என்று தவத்தை கிடைக்க என் அண்ணாராய் இடிராஜும் என் தந்தையாரையும் நகரத்திலும் செல்ல இதுவரை எனக்கு அவகட்டத்தை பிடித்து நேரிட்ட வழிவார நாள் உழவடைக்கு எனக்கு பரிசாக கொடுத்து 3 வருஷம் 3 மாதம் அந்த வழியில வந்த நொந்த பலகார வழியிலே சரி அப்படி கல்யாணம் செய்த கல்வன வரவில்லை என்று 21 பேர் எடுத்த மக்களாக சொல்லு பள்ளியில அதாவது நீங்க இருக்கக்கூடிய நேரத்திலே 10வது பேரன்
மண்டபத்தில் வந்து பாசுபதக்கனை வாங்க வரும்போது கொஞ்சம் கல்யாணம் செய்துட்டு வந்தாரா? இதனால வரைக்கும் வீட்டுக்கு வரல. எவ்வளவு நாளை? 3 வருஷம் 3 மாதம் தோளாகி விட்டது. வர கிடையாது. முக்கதராக பரமக்கடவுத்துல நான் வருவா தவம் செய்து 48 நாள் முன்னால் வரை சிவபூஜை செய்து எதுக்காக அவனை அழிக்கணும். என்னை கெடுத்தது போல எந்த பெண்ணை கெடுத்து வந்தாரா? வந்த ஆசையா இருந்தியா? பாசா மீட்டியா? கட்டி பிடிச்சியா? முத்தம் குடிச்சியா? இவ்வளவு நாளா இல்லாத புருஷ வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். வாட்சிப்படி திறந்து வச்சிருந்தேன். 3 வருஷம் 3 மாதம் இல்லாத பூசையா வேண்டாம் என்று பூஜை செய்தேன். பூசை காலத்து கையை பிடித்து இழுத்து கட்டிலுக்கு வாடி என்று அழைத்தார். பொண்டாட்டி அதை விட எல்லாரும் வேலை கைய பிடிச்சா போக வேண்டியதான பொண்டாட்டி. 3 வருஷம் 3 மாதம் விட்டுட்டு நீ சும்மா இருக்காது சக்காலத்து. 3 வருஷமா விட்டுட்டு வெளிநாடு போறலாம் இருக்கிறாடி தேவையா? அவன் சொல்லிட்டு போற வீடியோ காலில் பேசுறான். ஏன் ஓர சக்காலத்தி நொட்ட பழைய சக்காலத்தியார வீட்டுக்கு வந்து ஆட்சியை சேர்த்துக்கிட்டு பழகாரம் இல்லாதான் நக்கிட்டு கிடந்திருக்கேன். சரி அப்ப வராத கட்டளுக்கு வாடி கட்டி அடிக்கும் போது வாங்கல என் கை பிடிச்சி இருக்கும்போது என்ன செஞ்ச கட்டளுக்கு வாடி. ஆமா கட்டளுக்கு வாடி. ஆமா கை பிடிச்சி இருக்கும்போது விட்டு விட்டு போட இப்படி பிடிச்சி தள்ளி தக்காளத்தார அவர் எப்படி பிடிச்சி நெட்டி தள்ளிருப்ப? ஓடி வீந்தானா? வீந்ததும் எக்கா ஓடி வீந்தானா? வீந்தாரு இல்ல சொல்லு. கீழே விழுந்தாரு. என்னடி ஆச்சு? ஏய் சொல்லு என்னாச்சு? ஓடி விழுந்தாரா? இன்னும் சொல்லு. ஓடி விழுந்தாரா? என் வீட்டு வாசப்படியில உட்கார்ந்து இருந்தாரா? ஓடி விழுந்தாரா? விழுந்தாரு. என் வீட்டு வாசப்படியில. ஆமா அவர் மடியாடு அடுத்து சிரமானதில காயமாக அவரை பார்த்து இதுவரைக்கும் விண்ணப்படுத்து கிடையாது. அப்பேற்பட்ட விண்ணப்படாத திரேகத்துல அடி விண்ணப்பாடா திரேகத்தில நடுநடிக்கு போக முடியாமா? அப்பேற்பட்ட இந்த கணவன் தொட்டு தாலி கட்டிய கணவன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல எதுக்கு நாய் ஆல்ரெடி நாய்ங்கிற என் பக்கத்துக்கு அவன் மண்டே ஓடிச்சேன். அடிமான கட்ட நக்காலத்திய எகுத்துக்கிட்டாமா? அடி இது வரைக்கும் பொறுத்ததெல்லாம் பொறுப்பு. அடி இது வரைக்கும் பொறுத்ததெல்லாம் பொறுப்பு. கவடிய பொறுப்பு, நடுமாரி பொறுப்பு, சக்காத்து பொறுப்பு. இனி ஏற்க போற கதை செருப்பு. அடி அடிக்கு வரவழி நொந்த பழையாரா எனக்கு தெரிவில்லை. நொந்த பழையாரா நீ அடி அடிக்கு
சத்தியம் பண்ண சத்தியத்துக்கு வயசு இல்ல சத்தியம் ஏய். ஒரு சத்தியத்துக்கு வயசு போடா. உனக்கு சப்போர்ட்டா தான் பேசுறேன். அவன் அண்ணன் மேல ஓகே வேற மேல சத்தியம் பண்ணல சத்தியமும் பத்தியமும் ஒண்ணு இரு நான் போய் கேட்டு வரேன். ஏய், மணி நிறைய அவ யாரோ தெரியல தெரியல. அனாதின்னு சொல்லி முக்காடு போட்டுக்கிட்டு வந்திருக்கிறா. ஆமா ஏமா இந்தமா ஏய் நீங்க கத்துற கத்து. அவ எவனே தெரிய கிடையாது. ஆமா அக்கான்னு சொல்லி கூப்பிடும் போது ஆமா நான் சந்தேகமா இருந்தேன். ஆமா அவளை பார்த்துட்டு நீ என்னதான் வந்தாலும் வரட்டும் எது வந்தாலும் வரட்டும் நீ சத்தியம் கொடுமா அப்படின்னு நீ சொன்னேன்ல. அம்மா நான் சத்தியம் தரேன். கடைசி நேரத்துல என் கணவனுடைய மண்டையை உடைச்சிருக்கிறா. உங்க இந்த வீட்டுல தேவையா சொந்தமா தாலி கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது ஈத்துக்கிட்டு வந்தோம் பையில கிடந்து இவ ஏத்துக்கிட்டு வந்தா எனக்கு என்ன தாலி போட்டா அப்புறம் அப்படி அப்படி கூப்ப சரி, ஏனென்றால் சந்திர குலத்துல பிறந்தது மன்னனை கல்யாணம் செய்து விட்டா சத்தியம் தவறக்கூடாது. சத்தியம் தவறக்கூடாது. இது வரைக்கும் சத்தியம் தெரிய தவறாக தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா என்ன ஏன்னா சத்தியம் செய்துட்டோம்ல. வாரி எப்படி பல சொந்த பணம் இருந்தானவா என்ன வேணும் இப்போ? உன் வீட்டுக்கு வந்தால் வந்த உடனே வீட்டுக்கு வான்னு கூப்பிட கூடாது. யார எப்படி கூப்பிடணும்? மன்னவா 8 நாள் ஒரு வாரம் பெட்டுக்கு வாங்க சைட்டா அப்படி கூப்பிடணுமா கேட்டேன். ஒக்கால கொண்டு வந்து ஊடுங்க ஊடு மேல நான் விட்டுட்டேன். 8 நாள் ஒரு வாரம் மின்னல் அரண்மனைக்கு சென்று மின்னல் அரண்மனைக்கு கொடுக்க வேண்டிய சுகத்தை கொடுத்து விட்டு அப்படியா வீட்டுக்கு வாடி சேர்த்துக்க. அப்படி சொல்லணும். இப்ப சேர்த்து கூடாது. ஏண்டா அது எப்படி ஆசையாக்கு தொட்டு தாலி கட்டின கணவன் வீட்டுக்கு வரும்போது ஆமா நான் எப்படா நான் வரவேணான்னு தடுத்து போன்னு வெளியில சொல்ல முடியும்? எப்படி போக முடியும்? எப்படியா இருந்தாலும் சத்தியத்தை ஏன்னா ஆமா சத்தியத்தை மாறக்கூடாது. சத்தியத்தை மீற சந்திரகுல பரம்பரைக்கா செஞ்சோம். நாங்க கல்யாணம் செய்து ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டோம். பேத்துக்கிட்டீங்க. நீ இப்பதான் கல்யாணம் செய்து புருஷன் பிரிஞ்சு இவ்வளவு நாளா வாழ்ந்துட்ட. பாவம். அதனால அந்த ஆளு எங்க கிடந்தாலும் அவன் வரட்டும். கதவை சாத்திக்கிறது சாத்திக்கிட்டு ஏன்டின்னு கேட்டா கடைசியா ஒரு பொண்டாட்டி கட்டி மின்னல் ஒளியா ஆமா அவளை தாலி கட்டுறது அவளை முகத்தை கூட நீ ஏறு எடுத்து பாக்கல போய் அவளுக்கு என்ன சுகம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அப்புறம் இங்க வான்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். அதானே? அதேதான். அப்படியே வரட்டும் சொல்றேன். போ சின்ன பிள்ளை பாவம். நாகராக தந்தை தேவி